ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கமெண்ட் வந்து எல்லோரும் படிச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய கமெண்ட் தான். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து படிங்க, வேறு வழி கிடையாது. அவங்க வந்து சில டவுட்ஸ்லாம் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. அது வந்து அவங்களோட டவுட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்களோட அறியாமை அப்படின்னு தான் சொல்ல முடியும். லைஃப்லாம் என்ன, வீடியோனா என்ன அப்படின்றது தெரியாமல் அவங்களுக்கு இருக்கிற ஒரு அறியாமையால் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற விதமாக நம்ம வந்து இந்த வீடியோவை போடலாம். அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இதே மாதிரி நினச்சிட்டு இருக்க இன்னும் சில பேர் இதே மாதிரி நினச்சிட்டு இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த ரிப்ளை நம்ம கொடுக்க போகிறோம். அவங்க கூட வரிசையாக நிறைய டவுட்ஸ் கேட்டு வச்சிருக்காங்க. அது வந்து அவங்க டவுட் கிடையாது, அவங்க வந்து அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணி அவங்களா நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? இது வந்து அவங்க டவுட்லாம் கிடையாது, அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லி வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம ரிப்ளை கொடுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இந்த விளம்பரம்? உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேசி இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரைவேசி இருக்கிறதுனால தான் அவங்க நேம் கூட நான் சொல்லலை. இது உங்களுக்கு புரியலையா? நான் என்னோட ப்ரைவேசி, என் இஷ்டம், நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆனால் அவங்களோட ப்ரைவேசியை நான் தலையிடவே இல்லை. அவங்க பேர் கூட சொல்ல, அவங்க யார் என்னன்றது எந்த விஷயம் நான் சொல்லலை. எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியாச்சு, நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்றத ஒரு நியூஸாக உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளோதான். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் யாருக்கும் சொல்லக்கூடாது, நான் ஒழிச்சு மறைச்சி வச்சுக்கணும் அப்படின்ட்டு எதுவும் சட்டம் இருக்கா என்ன? இல்லை தெரியாமல் கேட்குறேன், சொல்லுங்கள். அது ஒரு ப்ரைவேசியா? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? கிரேப்ஸ் வச்சு உங்கள் ஒய்ஃப் கூட பண்ணுற ரொமான்ஸை வீடியோவில் சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டுருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது எங்கடா குறை கண்டுபிடிக்கலாம், எதனா சொல்லலாம் அப்படின்னு தேடி பிடிச்சிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல, நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் வந்து கிரேப்ஸ் வச்சு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். சினிமாவில் நீங்கள் இது பார்த்ததே இல்லையா? இல்லை கேட்குறேன். சினிமாவில் சாங்ஸ்லாம் வர நார்மலான ஒரு விஷயம் தானே இது. இது எதுக்கு நீங்கள் பெருசாக திங்க் பண்ணுறீங்க? ஐயோ இவ்வளோ பெரிய அந்தரங்கமா, இதை வெளியே சொல்லக்கூடாது, அச்சோச்சோ. என்னங்க அது? சினிமாவில் வர நார்மலான சீனுங்க அது. ஃபன்னாக நான் பேசிகிட்டு இருக்கேங்க, ஃபன்னாக நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க. இதில் என்னங்க தப்பு கண்டுபிடிச்சிருக்கீங்க? நார்மலான ஒரு விஷயம் தானே, நார்மலாக எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இதை வாயில் சொல்கிறது தான் தப்பா உங்களுக்கு? எல்லாரும் மனசுக்குள்ளே வச்சுருந்தா அது ரைட்டா? என்னங்க நீங்கள்? அப்புறம் ஒய்ஃப் கூட சண்டை போட்டு லைவில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றீங்க. ஏன் இதில் தப்பு இருக்குது? இல்லை, நான் லைவில் வந்தது தான் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் போயிருக்கலாமே, பார்த்துக்காம போயிருக்கலாம். எதுக்கு அவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரில. என் ஒய்ஃபுக்காக நான் லைவ் வர்றது எனக்கு தப்பாக தெரில, என் ஒய்ஃபுக்காக நான் வீடியோ போடுறது எனக்கு தப்பாக தெரில. இது யாருக்குமே தப்பாக தெரியாது. ஒரு சில பேர் உங்களை மாதிரி ஆகுறதுனால வைத்தறிச்சனால அந்த மாதிரி ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்து இதை வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப புனிதமானது, அற்புதமானது. அதை மூடி மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும், 4 சவத்துக்குள்ள மட்டும்தான் வச்சுக்கணும், ரொம்ப புனிதமானது. இந்த மாதிரி திங்கிங்கை வந்து ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க. அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து 2026 இருக்கீங்க நீங்கள், இன்னும் வந்து 80s இல்லை 80s 70s இருக்கீங்களா அப்படின்றது தெரில. போயிட்டு காலண்டர் பாருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அவங்க மனசில் இருக்குது, அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம நார்மலாக பேசுகிற விஷயங்களை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இது மிகப்பெரிய தப்பு. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒருத்தவங்க தப்பாக சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மைண்டில் நினச்சிக்கோங்க. யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க தப்பான ஆளாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். அவங்களோட ரியல் லைஃப் எப்படின்றது உங்களுக்கு தெரியாது, அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அவங்க கேரக்டர் என்னங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. அதை பற்றி நீங்கள் பேச உங்களுக்கு வந்து ரைட்ஸே கிடையாது ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி கமெண்ட் பண்ணுறது என்னோட விருப்பம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி அந்த கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணுறது அப்படின்றது என்னோட விருப்பம், நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இது வந்து வியூஸ்க்காக தான் போய் பேசுகிறீங்களா, மானிட்டரைசேஷனுக்காக தான் போய் பேசுகிறீங்களா? இது வந்து நார்மலாக எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின் தான், என்கிட்ட இல்லை. மற்ற கப்புள்ஸாக அது வீடியோ போடுவாங்க, சேர்ந்து டூயட்லாம் பாடி போடுவாங்க. நிறையா கப்புள்ஸ் விளாக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொண்டாட்டி வச்சு சம்பாதிக்கிறேன், வியூஸ்க்காக போடுறேன், இதுதான் உங்களுக்கு தெரியும். வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களால் இது பண்ண முடியல, அவங்களால பண்ண முடியல. அதனால் நீங்கள் வந்து அதை வைத்தறிச்சல் நீங்கள் பேசுறீங்க, அதை தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து என்னோட ப்ரொஃபஷனுக்காக நான் வந்து வீடியோ பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது சில வந்து ஒய்ஃபை பற்றி பேசுகிற நிலைமை வரும், ஒய்ஃப் பற்றி நீங்கள் கேட்குற நிலைமை வரும், அதுக்கு நான் பதில் சொல்கிற நிலைமையும் வரும் தான் செய்யும். ஸோ உடனே வந்து இது வியூஸ்க்காக தான் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து கப்புளாக சேர்ந்து வீடியோ போட கூட பிடிக்கல, நீங்கள் பர்சனலாக சொல்லிட்டு இருக்கீங்களே எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன், அவங்களுக்கு வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை பண்ணுவாங்க. ஓகேவா? எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை நான் பண்ணுவேன். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணாதன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால அவங்க வம்படி இழுக்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்க பண்ணாதன்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் புரிதல். ஓகேங்களா? இந்த புரிதல் உங்களுக்கு கிடையாது, அது எங்களுக்கு இருக்குது, அது எங்களுக்கு போதும். ஓகேங்களா? பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, இது எங்கெங்க பர்சனல் இருக்குது? ஒன்றுமே எனக்கு புரியல. என்னங்க சொன்னேன் நான்? அப்படி எதுவுமே சொல்லையே பர்சனல்னு. கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன், இது பர்சனலா? நீங்கள் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க கல்யாணம் ஆச்சு அப்படின்ட்டு? இல்லை கேட்குறேன்.
என் ஒய்ஃப் கூட சின்னதாக சண்டை போட்டேன், அவங்களுக்கு சமாதானம் பண்ணுவோம் அப்படி சொல்கிறதுலாம் என்ன? இது என்ன ஊரில் நடக்காத விஷயமா? அது என்னங்க பர்சனல் இருக்குது, பர்சனல்ன்றீங்களே. பர்சனல் திங்ஸ் எதுவுமே என் வாயிலிருந்து வராது, மேலோட்டமான விஷயங்கள் மட்டும்தான் என் வாயிலிருந்து வரும். அதே மாதிரி அவங்களுக்கு எது பர்சனல், எதை வெளியே சொல்லணும், எதை வீடியோவில் சொல்லக்கூடாது, எதை வீடியோவில் சொல்லணும் அப்படின்றது என்னை விட என்னோடய ஒய்ஃபுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் அவங்க எதுவுமே சொல்லலையா அப்படி இப்படின்னு நீங்கள் கேட்குறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன நினைக்கணும், அவங்க என்ன பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும், நான் என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்டர்ஃபியரும் ஆக தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ராப்ளம், என்னோடய விஷயம் எல்லாமே A to Z என் ஒய்ஃபுக்கு தெரியும். ஆமாம், தெரியும் தான். இந்த மாதிரி அசிங்கமான சாங் செலெக்ஷன் பண்ணுறீங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றிலாம் உங்கள் ஒய்ஃப் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி ஒரு பாட்டை அசிங்கமான சாங்னு சொல்லலாம்? ஒரு சாங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஈஸியாக ஒரு பாட்டை அசிங்கம்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஒரு பாட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆனால் அது அசிங்கமானது நீங்கள் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. அதில் எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது அதை எழுதுனாங்க பார்த்தியா, அவங்களுக்கு தெரியும். அதில் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காதல் இருக்குது அப்படின்றதும் அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒரு பாட்டை எந்த விதத்துலையும் அசிங்கம் அப்படின்றது சொல்லாதீங்க. எனக்கு பிடிச்ச சாங்ஸை நான் பண்ணுறேன். ஓகேவா? இந்த சாங்ஸ் தான் பண்ணணும், இந்த சாங்ஸ் தான் பண்ணக்கூடாது அப்படின்றது பிரிவு எனக்கு கிடையாது. நான் எல்லா சாங்ஸுமே பண்ணுவேன். நான் ரொமான்டிக்கான சாங்ஸ் மட்டும்தான் பண்ணுவேன், வேறு சாங்க்கெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் இல்லை. எல்லா சாங்ஸ் தானே பண்ணுறேன். நீங்கள் ஏன் உங்கள் கண் அதில் மட்டும் படுது? ஏன்னா நீங்கள் ஒரு குறை சொல்லணும். ஸோ உங்கள் கண் அதில் தான் படும். தப்பான சாங்கையும் பண்ணுறீங்க நீங்கள், அப்போ நீங்கள் தப்பான ஆளா? அப்போ நடிக்கிறவங்க எல்லாம் தப்பான ஆளா அப்படின்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் இப்படி சொல்கிறத பார்த்தா நடிக்கிற எல்லாருமே தப்பான ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியாக போடல. இப்போ சினிமாவில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியாக பண்ணல அப்படின்னா அது அந்த ஆக்டிங்காக, அந்த கேரக்டருக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே குறை சொல்கிறீங்களா? ஒரு ஆக்டிங் அப்படின்னா அதில் எல்லாம் தான் இருக்கும். ஒரு வீடியோ அப்படின்னு எடுத்தோம்னா அதில் சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். சட்டத்துக்கு மீறாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே பார்க்கணுமே தவிர, இந்த சாங் பண்ணக்கூடாது, அந்த சாங் பண்ணக்கூடாது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்னங்க, ஒரு பட்டனை கழட்டிருப்பேன், அவ்வளோதான். இதில் என்ன தப்பு இருக்குது? பழைய வீடியோவில் நான் ஷர்ட்டை கழட்டிருப்பேன், ஓகே, ஒத்துக்கிறேன். அது ஒரு ஆக்டிங்காக மட்டும்தான் பார்த்தேன். ஒரு சினிமாவில் இப்போ ஷர்ட் இல்லாமல் நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நடிகன் போய் நடிக்கணும். அப்படி அவன் நடிக்கலை அப்படின்னா அவன் நடிகனே கிடையாது. ஓகேவா? அது மட்டும்தான் என்னோட தாட்டில் இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாதெல்லாம் திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களை மாதிரி நான் கிடையாது. ஏன்னா நான் ஒரு வீடியோ பண்ணுறவன், ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கவன். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் திங்கிங் இருக்கும், உங்களை மாதிரிலாம் திங்கிங் இருக்காது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்னோடய ஒய்ஃபுக்கும் என்னை விட அதிகமாகவே அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்டிங்க்கு போனால் என்ன நடக்கும், என்ன ஆகும், அந்த ப்ரொஃபஷனுக்காக, அந்த ஆக்டிங்காக அந்த என்ன பண்ணணும், என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு சத்தியமாக தெரில. உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. இப்போ நான் என் வீடியோ போடுறதுலேயும் சரி, எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுலேயும் சரி, எனக்கு என்னை ஜட்ஜ் பண்ணி நீங்கள் ஒன்று சொல்கிறதுலேயும் சரி, இதில் நீங்கள் வேஸ்ட் பண்ணுற டைமை உங்கள் லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ஆள் வந்துடுவீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ப்ராமிஸாக சொல்கிறேன், பெரிய ஆள் வந்துடுவீங்க. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை மாதிரி கமெண்ட் பண்ணுற உங்களை மாதிரி சில பேர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதே தான் திரும்ப கேட்டிருக்காங்க. மேரேஜுக்கு முன்னாடி நீங்கள் ஷர்ட் இல்லாமல் நடிச்சிருக்கீங்க, ஓகேவா? அதை பற்றி எதுவுமே கேட்கல. அது இன்னும் அந்த வீடியோலாம் இன்னும் சேனலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சில வீடியோஸை எடிட் பண்ணிட்டேன். இப்போ முன்னாடியே எடிட் பண்ணிட்டேன். இன்னும் சில வீடியோக்கள் இருந்திருக்கலாம், எனக்கு தெரில. பட் நான் பார்க்கல. அதெல்லாம் போய் நான் செக் பண்ணி திரும்ப எடிட் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்குலாம் நம்ம இருக்க முடியாது. ஓகேங்களா? அதை பற்றி கவலையும் கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளோதான். நமக்கு என்னோடய ஒய்ஃபுக்கும் அவ்வளோதான். ஜஸ்ட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி இருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஏதாவது ஷர்ட் கழட்டிட்டு வீடியோ போடுறோமா, அது தப்பும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் அது தப்பும் கிடையாது. ஏன்னா சினிமாலையும் அப்படி தான் இருக்குது. சினிமா, சீரியல் எல்லாத்தையும் ஷர்ட் கழட்டிட்டு ஒரு சீன் நடிக்கணும் அப்படின்னா நடிச்சு தான் ஆகணும். அதுக்காக உங்கள் ஒய்ஃப் பொசிட்டிவ் ஆகிட்டே நீ ட்ரெஸ் ஏன் கழட்டினேன், சினிமாவில் ட்ரெஸ் கழட்டக்கூடாது, இந்த ஷர்ட்டோட தான் நடிக்கணும் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்ல முடியுமா? இல்லை கேட்குறேன், சொல்லுவாங்களா? அதுக்காக அவங்க நீங்கள் தப்பு சொல்லிட்டீங்களா? இந்த புரிதல் எல்லாமே எங்கள் ஒய்ஃபுக்கு இருக்குது, ஓகேங்களா? உங்களை மாதிரி கிடையாது. அவங்க அதே உங்களை மாதிரி ஆளு அதை ஓப்பனில், அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். வேறு பொண்ணுகிட்ட பேசுகிறது, சைட் அடிக்கிறது, இப்படிலாம் பண்ணால் என் ஒய்ஃபுக்கு பொசசிவ் வரும் அப்படின்னு சொல்லு. ஆமாம், எல்லாருக்கும் வரதான் செய்யும். அது ரியலுங்க, ரியல் லைஃப். வேறு பொண்ணு அது ரியல் லைஃப், நாட் வீடியோ. ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறேன், இல்லை ஒரு பொண்ணு கூட பேசுகிறேன், ஒரு கூட க்ளோஸாக பேசுகிறேன்,
அப்போ உங்களுக்கு பொசசிவ் வரதான் செய்யுங்க. ஏன்னா அது வந்து ரியல் லைஃப், ரியலில் நடக்கிற ஒரு விஷயம், இது வந்து வீடியோவில் நடக்கிற ஒரு விஷயம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது உங்களால். இது ஜஸ்ட் என்னோட ப்ரொஃபஷன், என்னோட ஆக்டிங், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்காக செட் கழுற மாதிரி ஒரு சீன் இருக்குது அப்படின்னா அது நடிச்சு தான் ஆகணும். அதுக்காக அவங்க பொசிட்டிவ் ஆகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அது மட்டும் கிடையாது. இப்போ ஷர்ட் கல்டிவேட் பண்ணுறதும் கிடையாது. அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், தட்ஸ் இட், அவ்வளோதான். அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ப்ராட் மைண்டட், ஃபாரினில் இருக்கிறதுனால அவங்க வந்து ப்ராட் மைண்டடாக இருப்பாங்க, அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் நம்ம ஊர் பையன் தானே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே அப்படின்னு. இதில் நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு, நம்ம ஊரில் இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கணும், ஃபாரினில் இருந்தால் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸ் இருக்காங்க. எல்லாமே அவங்கவுங்க மென்டாலிட்டி, அவங்கவுங்க மனசை பொறுத்ததுங்க. அவங்க ஃபாரினில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க ப்ராட் மைண்டடாக என்னென்ன பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை கேட்குறேன். அவங்களும் நம்ம ஊர் பொண்ணு தான், ஃபாரினில் இருந்தாலும் அவங்க நம்ம ஊர் பொண்ணு, அவங்களுக்கும் பொசசிவ் வரும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கோ எல்லாமே அவங்களுக்கும் இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து புரிதல் இருக்குது, என்ன பண்ணணும், வீடியோவுக்கு என்ன பண்ணணும், ப்ரொஃபஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பர்சனல் லைஃப்னா என்ன, ப்ரொஃபஷனா என்ன அப்படின்றத பிரித்து பார்க்குற தன்மை அவங்க இருக்கிறதுனால அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு அது புரியல, அவ்வளோதான், தட்ஸ் இட். நம்ம ஊர் பையனாக இருந்தால் எப்படி இருக்கணும், வேட்டி கட்டிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு ஊருக்குள்ளே உட்காந்துக்கணும், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. வெளியே போயிட்டு நான் வேருக்கு தெரிகிற மாதிரி பெருசு ஏதாவது பண்ணணும், அப்படின்னு சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும், பெருசாக பண்ணணும் அப்படின்றத திங்க் பண்ணக்கூடாது. ஊருக்குள்ளே வந்து எதுவும் பண்ணாமல் நம்ம பர்சனல் லைஃப் யாரும் தெரியக்கூடாது, ஒழிஞ்சிட்டு அப்படி இருக்கணும், யாரும் சொல்லக்கூடாது, நம்ம பர்சனலாக வச்சுக்கணும். குண்டு சட்டி, அதனால் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போலாம் நம்மளால் இருக்க முடியாது. நம்ம வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? அது என்ன, மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க, பட் அதை கண்டென்ட் ஆக்கி கான்செப்ட் ஆக்கி வீடியோ போடாதீங்க. நான் ஃபஸ்ட்டு அப்படி மேரேஜ் கண்டென்ட் ஆக்கி கான்செப்ட் ஆக்கி போட்டுட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அவன் வந்து ஒய்ஃபோட சேர்ந்துக்கிட்டு குழந்தை குட்டியோட சேர்ந்துக்கிட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க. இன்னும் எந்த காலத்தில் நீங்கள் இருக்கீங்கன்றது தெரில. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த கப்பலாக வீடியோ போடுறவங்க, குழந்தை குட்டியோட வீடியோ போடுறவங்க, ஃபேமிலியோட வீடியோ போடுறவங்க எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலிக்காக, அவங்க ஃபேமிலியெல்லாம் தூக்கி கண்டென்ட் ஆக்கி கான்செப்ட் ஆக்கி வீடியோ போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்க போல். நான் கூட பரவாயில்லைங்க, ஏதோ ஜஸ்ட் மேரேஜ் ஆச்சுன்னு சொல்கிறேன், என் ஒய்ஃப் என்ன சொல்லுவா அப்படின்றத சொல்கிறேன், ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் கேட்குறதுனால கூட அதுதான் மேக்ஸிமம் வந்து நீங்கள் கேட்குறதுனால தான் மேக்ஸிமம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதையே நீங்கள் கண்டென்ட் ஆக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களெல்லாம் என்ன சொல்லலாம்? இது உங்களை மட்டும் நான் தனிப்பட்டு சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கோங்க. உங்களை மட்டும் நான் தனிப்பட்டு நான் இப்போ பேசிட்டு இல்லை, ஃபுல்லாகவே சொல்கிறேன். இந்த மாதிரி திங்கிங்கோட நிறைய பேர் இருப்பீங்க. இந்த கமெண்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி திங்கிங்கோட நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். அவங்க எல்லாரும் சேர்த்து தான் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் வந்து தனிப்பட்ட அவங்கள மட்டும் நான் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட வேணாம். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து எனக்கு இந்த கமெண்ட்டை படிச்சுட்டு எனக்கு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு கோபமும் கிடையாது. இதை ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கணும், கொஞ்சம் புரிதல் உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம், உங்களை மாதிரி இன்னும் இருக்க சில பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றபடி வந்து இதெல்லாம் 4 நாளில் மறந்துடுவேன், அவ்வளோதான் நான். ஓகேவா? இதை வந்து மைண்டில் எடுத்துக்க போகிற ஆளை கிடையாது. நம்ம 4 நாள் கூட இல்லை, நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போதே இந்த கமெண்ட்டை நான் மறந்துடுவேன், அவ்வளோதான். இதுக்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு டைப் பண்ணி இவ்வளோ பெருசாக டைப் பண்ணி போட்டுக்கிட்டு இந்த வேலையை இந்த டைமில் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து ஏதாவது சமைச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் குரூப்படியாக. அதுக்காக வீடியோ பார்க்கக்கூடாதா, கமெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பார்க்கலாம், கமெண்ட் பண்ணலாம். இவ்வளோ பெரிய அட்வைஸ் யோசிச்சு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ இதுக்கு தேவையில்லையே. ஜஸ்ட் டைம் பாஸ் வீடியோ பார்க்குறீங்களா, பாருங்கள், ஒரு லைக்கை போடுங்க. ஸோ நைஸ், ஸோ க்யூட், என்ன சொல்ல வரீங்களோ அதை 4 வரையை போட்டு போங்க. இதுக்கு இவ்வளோ பெரிய கமாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு நீங்கள் எத்தனை அரை மணி நேரத்துக்கு மேலே எடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தெரில, சோசியல் மீடியா எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு தெரியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் நம்ம போட்டிருக்கலாம், அதுக்காக ப்ராப்ளம் ஆகிருக்கலாம். அது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, வீடியோவை போடுற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அது உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இது ஒரு ப்ரொஃபஷன், இது ஒரு வேலை, அப்படி தானே? அவங்க வேலையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த வேலையை விட்டு போவாங்களா என்ன? இல்லை ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, தொழிலில் ஒரு பிரச்சனை வரதானே செய்யும். எல்லா தொழில் எல்லா வேலையிலையுமே அந்தந்த வேலைக்கு அந்தந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யும். என்னோட யூடியூபர் அப்படின்ற ஒரு வேலைக்கு இந்த வகையில் ஒரு பிரச்சனை வருது, இது வந்து வெளியில் தெரியும். மற்றவங்கள எல்லாருக்கும் வர பிரச்சனைகள் வெளியே தெரியாது. தட் இஸ் த மேட்டர், அவ்வளோதான். நம்ம ஆக்டிங்காக ஒரு விஷயம் பண்ணுறோம், அது தப்பாயிடுச்சு, தட்ஸ் இட், அவ்வளோதான். தப்பாயிடுச்சா, ஒரு தப்பு நடந்துச்சா, அதை கிளியர் பண்ணிக்கிட்டு அடுத்த லெவலில் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்படி தாங்க போக முடியும் லைஃப்பில்.
ஓகேங்க, அவ்வளோதான் வீடியோ. இனிமேல் வந்து இந்த மாதிரி திங்கிங் யாருக்கும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை வந்து நீங்கள் திரும்ப இதே மாதிரி கமெண்ட் பண்ணாலுமே நம்மளால திரும்ப திரும்ப ரிப்ளை கொடுக்க முடியாது. இந்த ஒரு ரிப்ளை வந்து திரும்ப திரும்ப வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் இனிமேல் எந்த கமெண்ட் பண்ணாலும் அதுக்கு ரிப்ளை இதுதான். ஓகேங்களா? இதுலேயே மேக்ஸிமம் எல்லாமே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் இதே மாதிரி கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? திரும்ப திரும்ப நம்ம வந்து இதையே பேசிகிட்டு இருக்க முடியாது. நீங்களும் திரும்ப திரும்ப இதே கொஸ்டினை கேட்டுட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு வேலை வெட்டி இருக்கும். அது போய் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். ஓகேவா? சந்தோஷமாக இருக்கலாம். முக்கியமாக சொல்ல போனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? நீங்கள் ஹாப்பியாக உங்கள் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க லைஃப்பை எட்டி பார்க்காதீங்க, அடுத்தவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு நோண்டாதீங்க, அடுத்தவங்க லைஃபுக்குள்ள வந்து போய் அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அடுத்தவங்களை ஏற்றி விடாதீங்க, அடுத்தவங்களை குத்தி குத்தி காட்டாதீங்க. இப்படி அடுத்தவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உங்கள் குடும்பம், உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் அம்மா அப்பா, உங்கள் குழந்தைங்க இப்படி நீங்கள் பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நினச்சி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டு உங்கள் குடும்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்கிறேன். தேங்க்யூ. நன்றி.